நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் பகி. இன்றைக்கு எங்கள் நிகழ்ச்சியில் அந்த 90களில் 80களில் பார்த்த விஷயம் என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவலாக எல்லோரும் வந்திருப்பீங்க. அப்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற படம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறது அதுதான் அதோட பேரும் எனக்கு தெரியாது. சரி, அந்த பழத்தை நான் காட்டுறேன். அந்த மரத்தை கொடியை காட்டுறேன். கொடியில தான் இது பூ பூக்குறது, பழம் காய்க்கிறது எல்லாமே கொடி தான். நீங்கள் அந்த பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஊரில் அது என்ன பேருன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. இதுதான் அந்த கொடி. இது அந்த பெரிய பட்டேலுக்கு மேலே கொடியா படரும். இதான் அந்த இலை கொடி. அதோட காய் இப்படித்தான் இருக்கும். இந்த காய் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். வடியா இருக்குண்ணே. ஆனால் இதெல்லாம் இப்போ போகிற 2K கிட்ஸ்லாம் ரோட்டில் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு 10 இல்லாட்டி காடு குப்பை அப்படின்ட்டு போடுவீங்க. ஆனால் 90s பிறந்த ஆக்கள் 80 பிறந்த ஆக்கள் தான் தெரியும். இது அநேகமான ஆக்கள்ன்ற பள்ளிக்கூடமே டியூஷனுக்கு போய் விரைக்க அநேகமான ஆக்கள்ன்ற இடைச்சாப்பாடு. இப்போ நாங்கள் எங்கேயாச்சும் போய் விரைக்க மிக்சர் வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் குடிப்போம் தானே. அப்படி எங்களுக்கு ஸ்கூலுகளுக்கு போய் விரைக்க டியூஷனுக்கு போய் விரைக்க ஒரு பொழுதுபோக்கு சாப்பாடுண்டா இந்த பழம் தான். அநேகமான ஆக்கள் நாங்கள் 90s பிறந்த ஆக்கள் கிண பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில நேரங்களில் வீட்டு சாப்பாடு கிடைக்காது, ஸ்கூலில் தந்தா சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டி இந்த பழங்கள்ல போய்க்க இந்த பழங்களை ஆஞ்சு கொண்டு போவோம். போய் பாட நேரம் ஸ்கூலில் நடந்து போய்க்க இதை சாப்பிட்டு கொண்டு போவோம். அதுக்கு அது நிறைய ஞாபகங்கள் அனுபவங்கள் இருக்கணும். அதெல்லாம் இருக்கும் அநேகமான ஆக்களுக்கு பார்த்துருப்போம். இது காய். இப்போ நாங்கள் இதில் பழம் பார்க்க போகிறோம். ரைட், அந்த பழத்தை தான் இப்போ நான் தேடுறேன். அது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பழம் பார்த்தீங்கன்னா. ரைட்டு தான், இதுலேயே ஒன்று இருக்குது, இதுலேயே ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது 3, இதில் ஒன்று இருக்குது 4. ரைட், இந்த 4 பழம் இதில் இருக்குது. இப்போ இதில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி ஆக்களுக்கு வாய் ஊறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இதில் மேல் பகுதி அப்படி பிரிச்சாச்சு. ரைட், பாப்போமா. அந்த அது சாப்பிட வார அந்த இனிப்பு, அது அந்த அதை ஃபீல் பண்ண ஆக்களுக்கு அது ஸ்மெல், அதாவது அந்த வாசம், அந்த பழத்தின் ருசி அது எல்லாமே வந்து போகும்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த வெயில் காலத்துல சாப்பிடுக அப்படி ஒரு குளிர். இதுல இந்த பழத்துக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஒன்று இருக்கும். இது அநேகம் இப்ப இருக்கிற ஆக்களுக்கு பார்த்தா ஃபேஷன் ஃப்ரூட் நீங்க சாப்பிடுங்களா, ஃபேஷன் ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனா ஃபேஷன் ஃப்ரூட்ல உள்ளது ஒரு புளிப்பு ஒன்று இருக்கும், ஆனா இதுல ஒரு பயங்கர இனிப்பு ஒன்று இருக்கும். அந்த இனிப்பு அப்படியே ஒரு இந்த பழத்தின வாசமும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபீல் பண்ண ஆக்களுக்கு தெரியும். சரி, அந்த பழத்தின் பேரை கொமன்ல சொல்லுங்க. அதுக்கு நாங்கள் முந்தைய 90s பாதிக்க சொன்ன பேர் பூனை அப்படின்னு சொல்லி அங்கால ஒரு வசனம் கொண்டு சொல்லுவாங்க. சரி, ஆனா இது சோத்து பழம் அப்படின்னு சொல்றது. சோத்து பழம் இல்லாட்டி பூனை வரும். சரியா? இதுக்கு வேற பேர் இருக்கோ தெரியல. அந்த பேர் உங்களோட
வட்டாரங்கள்ல ஏதாச்சும் வேற பேர் பாவிச்சிருந்தா அந்த பேரை கொமல்ல சொல்லுங்க. சரி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு நினைவுகளோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.